ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பாடம் கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா 6th 7th 8th நியூ புக்கில் முக்கியமான பாடல் வரிகள் மட்டும் ஒரு 76 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். இது ஓவரால் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாடல் வரிகள் தான் நீங்கள் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புது புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் மட்டும் 76 கேள்வி பார்த்தோன்னா இந்த ஒரு வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனாகவும் இருக்கும். இந்த 76 கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, ஓரளவு நீங்கள் பாடல் வரிகளில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதே மாதிரி 9th 10th தனித்தனியாக வரும். ஏன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது தனியாக வரும். இது 6th 7th 8th மட்டும். ஓகேங்களா? இந்த 76 கேள்விக்கும் நீங்கள் எவ்வளோ கேள்விக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியுதுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதது என்ன ஏதுங்கிறது நீங்கள் புக் எடுத்து ரெஃபர் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி பார்த்து முடிக்கும்போது பாடல் வரிகளில் நீங்கள் ஓரளவு தெளிவாக இருக்கணும். 6th 7th 8th இந்த 3 ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கணேஷ் சார் பார்த்தோன்னா இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு வீடியோவை கொடுப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா கோத்ரூ பண்ணுங்கள். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று தமிழ் மொழியை பாடியவர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று தமிழ் மொழியை பாடியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா து. அரங்கன் அவர்கள் என்பது சரியான விடை. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் யார்? இதெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் மகாகவி பாரதியார் ஆவார். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் எனும் பாடல் வரிகளை இயற்றியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் என்று போற்றப்படும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவருடைய பாடல் தான் பாத்தீங்கன்னா அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் பாடப்பட்டது. கோணக்காத்து என்னும் பாடலை எழுதியவர் யார்? கோணக்காத்து எனும் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். கோணக்காத்து என்னும் பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் என்பது சரியான விடை. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இதுல வான் வழி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படும் வாணிதாசன் அவர்கள். இவருடைய ஆசிரியர் யார் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் இவருடைய ஆசிரியர். இவருடைய தொடக்க கல்வியெல்லாம் வாணிதாசன் யாரிடம் பயின்றாருன்னா பாரதிதாசனிடம் பயின்றார். எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எங்கள் தமிழ் எனும் பாடல் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். அடுத்த ஒன்று பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். இந்நூலை தொகுத்தவர் நாதமுனி. கேதார பதிக பாடலை பாடியவர் சுந்தரர். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. இதுல எது சரி, எது தவறு? ஆன்சர் கரெக்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா 1, 3, 4வது கூற்று சரி. கேதார பதிக பாடலை பாடியவர் சுந்தரர் என்பது தவறான கூற்று. பதிகம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. பதிகம்னா பாத்தீங்கன்னா 10 பாடல்களை கொண்டது. அதே சதகம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா 100 பாடல்களை கொண்டது சதகம். இப்ப இதுல ஓல்டு கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா ரூபாயத் என்பது 4 அடி செய்யுள்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி கன்னி என்பது எத்தனை அடிகளை கொண்டது? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டா. பதிகம், சதகம், கன்னி, ரூபாயத் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழின் கிளவியும் அதனோடன்றே என்ற மேற்கோளை உடைய நூல் எது? தமிழின் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் எந்த நூல்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். தமிழின் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளை உடைய நூல் தொல்காப்பியமாகும். பின் வருவனவற்றுள் எது இசைப்பாடல்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது இசைப்பாடல் நூல் ஆகும்? ஆன்சர் கரெக்ட் தான்.
பரிபாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இசை பாடல் நூல். இதுவும் ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. கோணக்காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்சகும்மி இதனை தொகுத்தவர் யார்? கோணக்காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்சகும்மியை தொகுத்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் ராசு அவர்கள் தான் பஞ்சகும்மியை தொகுத்தவராவார். தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா கபிலர். தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ரிலேட்டடா அந்த அறிவியல் செய்திகள் சார்ந்து வரும். தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்ட் தான், திருவள்ளுவ மாலை. இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், திருக்குறளில் போற்றும் முதன்மையான நூல்களில் ஒன்று பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை என்பது சரியான விடை. காடு என்னும் தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட சுரதாவின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? காடு எனும் தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட சுரதாவின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இதுல பாத்தீங்கன்னா உவமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் சுரதா. சுப்புரத்தினதாசன், அதாவது பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் என்ன பண்ணிட்டாரு, சுப்புரத்தினதாசன்னு மாற்றி இருப்பாரு. ஆன்சர் கரெக்ட் தான். சுரதாவின் பாடல், காடு என்னும் தலைப்பின் கீழ் எடுக்கப்பட்ட சுரதாவின் பாடல் அவருடைய தேன்மலை என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறும் நூல் எந்த நூல்? இதுவும் நம்ம சொல்லியிருப்போம். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆகும். இதுல திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல்கள்? 9. அறத்துப்பால்ல 4, பொருட்பால்ல 3, இன்பத்துப்பால்ல 2. இதுல களவியல், கற்பியல், அரசியல், அமைச்சியல், ஒளிபியல், அது மாதிரி இந்த இயல்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவுமதி என்பது சரியான விடையாகும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் எப்பாடலை சார்ந்தது? அந்த பாடலோட வகை என்ன? பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் எப்பாடலை சார்ந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த வகை பாடல்னு பாத்தீங்கன்னா கிளிக்கண்ணி வகை பாடலை சார்ந்ததாகும். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இவங்க வந்து இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் கரெக்ட் தான். அவர்கள் பாத்தீங்கன்னா பாணர் என அழைக்கப்பட்டனர். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வரி. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? காவர் பெண்டு அவங்கள பத்தி பார்த்திருப்போம். காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான். தமிழர்களின் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. அந்த புறநானூற்றுல தான் காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. என்று பிறந்தவள் என்று உணராத என்ற பாடல் வரியை படைத்தவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத என்ற பாடல் வரியை ஏற்றியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார் ஆவார். நள்ளியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நள்ளியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பாத்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான விடை. எவை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சை வள பாடல் கூறுகிறது? இதுல எது வந்து நீர்த்துறையில ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும்? ஆன்சர் கரெக்ட் தான். எதுவும் பாத்தீங்கன்னா பசு மற்றும் புலி என்பது சரியான விடை.
தமிழின் கிளவியும் அதனோடு என்ற மேற்கோளுடைய நூல் எது? அந்த நூல்ல ஒரு காண்டம் வரும், அது எந்த காண்டம்? தமிழின் கிளவியும் அதனோடு என்று மேற்கோளுடைய நூல். ஆன்சர் கரெக்ட் தான், சிலப்பதிகாரம் என்பது சரியான விடையாகும். சாரி, தமிழின் கிளவியும் அதனோடு என்று மேற்கோளுடைய நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. நான் தப்பா சொல்லிட்டேன், தொல்காப்பியம் என்பது சரியான விடையாகும். பாஞ்சை வளம் எனும் வரலாற்று கதைப்பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? பாஞ்சை வளம் எனும் வரலாற்று கதைப்பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்பது சரியான விடை. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் இதெல்லாம் குழலோட வகைகள் இருந்ததாக கூறும் நூல் எந்த நூல்? கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் இருந்ததாக கூறும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இதுல தான் குழல் வகை, முரசு வகை இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரி எழுதியவர். ஆன்சர் கரெக்ட் தான், கவிஞர் காசி ஆனந்தன் ஆவார். பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எந்த நூல்? பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்பட்டுச்சுன்னா மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் என்பது சரியான விடையாகும். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற பாடல் வரியை எழுதியவர். ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் ஆவார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எந்த நூல்? தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்ற கவிதை நூல் யாருடைய கவிதை நூல்? ஆன்சர் கரெக்ட் தான், பாரதிதாசன் கவிதைகள் என்பது சரியான விடை. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை இத்தொடரில் பண் என்ற சொல்லின் பொருள் என்ன? பண்ணின் தமிழிசை பாடலின் பலவை இத்தொடரில் பண் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் கரெக்ட் தான், இசை என்பது ஆகும். களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேரகுந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? களம் தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேரகுந்து என்ற ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான விடை. திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான், இதெல்லாம் மறக்க மாட்டோம், சிலப்பதிகாரம் என்பது சரியான விடையாகும். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என கூறும் நூல் எது? காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்று கூறும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான், எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான விடை. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ். ஆன்சர் கரெக்ட் தான், எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாச்சியார் திருமொழி என்பது சரியான விடையாகும். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடல் யாருடைய படைப்பு ஆகும்? இதுல பார்த்தீங்கன்னா சமுத்திர புலவர், சத்திமுத்த புலவருங்கிறது 2018 இப்படித்தான் வந்திருந்தது. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடல் யாருடைய படைப்பு? சத்திமுத்த புலவர் என்பது சரியான விடையாகும். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக
என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடையாகும். பொறுத்துக, மேற்கோள்கள் நூல்கள் கொடுத்திருக்காங்க. நிலம் தீ நீர்வழி இது எந்த நூல்? கடல் நீர் முகத்த, நெடுவெல்லூசி, கோச்சுரா எரிந்தன சுருங்கிய, இதெல்லாம் எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றுள்ளது? மேற்கோள்கள். ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. நிலம் தீ நீர் வழி தொல்காப்பியம். கடல் நீர் முகுத்த அப்படிங்கிறது கார் 40. நெடுவல்லூசி அப்படிங்கிறது 10 கோச்சுரா எரிந்தன சுரங்கிய நற்றிணை. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எந்த நூல்? இதுல முரசுகள் எத்தனை வகைங்கிறது கூட ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறும் நூல் நம்ம இப்பதான் சொன்னோம், சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. எந்த நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அது எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பாத்தீங்கன்னா சேந்தன் திவாகரம். இது ஒரு நிகண்டு நூல். நிகண்டு நூல் தான் சேந்தன் திவாகரம். இந்த சேந்தன் திவாகரத்துலதான் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா சத்திமுத்த புலவர் என்பது சரியான விடையாகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் எந்த நூல்? சமுக்கு எனும் கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் தான் சமுக்கு எனும் கருவி கப்பல்களில் பயன்படுத்துறது பற்றி கூறுகிறது. மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் நிலையாமையை பற்றி கூறும் நூலான மதுரை காஞ்சி என்பது சரியான விடையாகும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் என்பது சரியான விடை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய கலங்கரை விளக்கம் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? அந்த நூல் எந்த நூல்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய கலங்கரை விளக்கம் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். பெரும்பானாற்று படை. ஆப்ஷன் சி சரியான விடையாகும். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் மகாகவி பாரதியார் என்பது சரியான விடை. தகடூர் யாத்திரை என்னும் நூலின் சில பாடல்கள் எந்த நூலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும்? தகடூர் இப்போ தற்போதைய தர்மபுரி தான் தகடூர் என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் யாத்திரை என்னும் நூலில் சில பாடல்கள் எந்த நூலின் வாயிலாக? ஆன்சர் கரெக்ட் தான். புறப்பாடல் திரட்டு நூலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். உலகு கிளர்ந்த தன்ன உருகெழு வங்கம் என தொடங்கும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? உலகு கிளர்ந்த தன்ன உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என தொடங்கும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் அகநானூறு என்பது சரியான விடை. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரி எழுதியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் என்பது சரியான விடை. அகநானூற்றின் 255வது பாடல் யாரால் பாடப்பட்டது? அகநானூறு இது களிற்றியாணி, மணிமிடை பவளம், நித்திலக்கோவைன்னு அதுல எவ்வளவு பாடல்கள் என்பது முக்கியமான கேள்விதான். அகநானூற்றுல 255வது பாடல். ஆன்சர் கரெக்ட் தான். மருதன் இளநாகனாரால் பாடப்பட்டுள்ளது. சுதந்திரம் பற்றிய மீராவின் பாடல் அவரது எந்த நூலில் தரப்பட்டது?
சுதந்திரம் பற்றிய மீராவின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். கோடையும் வசந்தமும் என்ற நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 என்பது சரியான விடை. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் என்ற ஆன்சர் கரெக்ட் தான். இந்த வரி இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு ஆகும். பிறருடன் எது போல் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று பாடலாசிரியர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்துவது எதை? பிறருடன் வம்பு பேசுவதா, அதிகம் பேசுதா, அரட்டை அடித்தலா? ஆன்சர் கரெக்ட் தான். பிறருடன் வம்பு செய்தல் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று பட்டுக்கோட்டையார் வலியுறுத்துகிறார். பாதங்கள் நடக்க தயாரா இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? நடக்க தயாரா இருந்தா பாதங்கள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்ற பாடல் வரிகளை இயற்றியவர். ஆன்சர் கரெக்ட் தான். மு மேத்தா என்பது சரியான விடை. வைப்புலி கோட்படா வாய்த்தீயீர் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வைப்புலி கோட்படா வாய்த்தீயீர் கேடில்லை. ஆன்சர் கரெக்ட் தான். அது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நாலடியார்ல இந்த வரி இடம்பெற்றுள்ளது. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதனை இயற்றியவர் யார்? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை. ஆன்சர் கரெக்ட் தான். இந்த வரிகளை இடம்பெற்ற நூல் ஆசாரக்கோவை. எழுதியவர் பார்த்தீங்கன்னா பெரும்பாயின் முள்ளியார் ஆவார். இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடல் எந்த தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடல் எந்த தொகுப்பு? ஆன்சர் கரெக்ட் தான். பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கங்கை நதி புற கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் இதை எழுதியவர், இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம், பாரதியார் என்பது சரியான விடை. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இப்பாடல் யாருடையது? இதுவும் மறக்க மாட்டோம். யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் ஆவார். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் நாட்டுப்புற பாடல்களாக கருதப்படுவது எது எவை? தொழில் பாடல், தாலாட்டு பாடல், ஒப்பாடை பாடல் இதெல்லாம் நாட்டுப்புற பாடல்களாக கருதப்படுவது. ஆன்சர் கரெக்ட் தான். மேற்கூறிய அனைத்தும் நாட்டுப்புற பாடல் தான். தொழில் பாடல், தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல் இதெல்லாம் நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்ற பாடல் வரிகளை எழுதியவரின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எந்த நூல்? அப்போ இந்த வரியை இயற்றியவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வரியை இயற்றியவர் மேத்தா. அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பதாகும். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இப்பாடல் வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். ஆன்சர் கரெக்ட் தான். இந்த வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் என்பது சரியான விடையாகும். நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என்பது சரியான விடை. கட்டி அடிக்கையால் என தொடங்கும் பாடல் காளமேக புலவரின் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? சிலையடை பாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். கட்டி அடிக்கையால் என தொடங்கும் பாடல் காளமேக புலவரின் எந்த நூல் என்பது சரியான விடை. தனிப்பாடல் திரட்டு சரியான விடையாகும். மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளம்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் என்ற பாடல் வரிகள் யாருடையது?
மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளம்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். ஆன்சர் கரெக்ட் தான். அது யாருடைய வரின்னு பார்த்தீங்கன்னா முடியரசனின் வரியாகும். ஒரு வேண்டுகோள் என்ற தேனரசனின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு வேண்டுகோள். ஆன்சர் கரெக்ட் தான். ஒரு வேண்டுகோள் என்ற தேனரசனின் பாடல் அவர் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பெய்து பழகிய மேகம் என்பது சரியான விடை. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற பாடல் வரிகளுக்கு உள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க. இதுல எதுகை மோனைனா மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த. ஆன்சர் கரெக்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா புல்வெளி புன்னகை இது ரெண்டும் தான் மோனை சொற்களாகும். இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் எந்த நூல்? இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் என்பது சரியான விடையாகும். வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் தான் வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை என்ற பாடல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள மெய் என்பதன் பொருள் என்ன? மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இதுல மெய் என்பதன் பொருள் ஆன்சர் கரெக்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய் என்பது உண்மையை குறிக்கும். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டது? உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். ஆன்சர் கரெக்ட் தான். அது யாரால்னு பார்த்தீங்கன்னா கலீல் கிப்ரானால் எழுதப்பட்டுள்ளது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் நம்ம சொல்லவே வேண்டாம், பாரதியார் என்பது சரியான விடை. ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்செகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் பாரதியார் ஆவார். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான் முத்தரையனார் என்பது சரியான விடையாகும். கொடுப்பது பழத்தின் இயல்பது பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்ட் தான் தீர்க்கதரிசி என்பது சரியான விடையாகும். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. ஆன்சர் கரெக்ட் தான். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடையாகும். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆற்றின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான் கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார். கடைசி ஒன்று, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அதனை எழுதியவர் யார்? வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்ட் தான் ஆசிய ஜோதி. அதனை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆப்ஷன் பி சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இதுல 6, 7, 8ஆம் வகுப்புக்குரிய முக்கியமான பாடல் வரிகள் பார்த்தோம். இதுல நூல்கள் ஆசிரியர்கள் ரிலேட்டடா இந்த 3 வகுப்புக்கும் சேர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.